welcome to Melinda's. எல்லாருக்குமே happy new year. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் vlog தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள. வீடியோ ஆன்ல இருக்குன்னு தெரியாமலே எங்கள் அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே எனக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் நியூ இயருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு அப்படியே சர்ச்சுக்கு தான் இப்போ சர்ச்சுக்கு போக போகிறோம். நியூ இயர்னால 10:30க்கே வந்து மாஸ் வச்சுருக்காங்க. மாஸ் வந்து 11:30 அந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 2024க்கான தேங்க்ஸ் கிவிங் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து மாஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்து நான் அவங்கள வந்து பார்க்குறேன். சர்ச்சுக்கு கிளம்புறோம். நாங்க வந்து இப்போ மாஸுக்கு எல்லாமே போயிட்டு வந்தாச்சு. நாங்க வந்து என்ன இப்போ தூங்க தான் போறோம். டைம் வந்து 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து என்ன தூங்க போகிறோம். நான் வந்து காலையில் உங்களை பார்க்குறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பாய். எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஹாப்பி நியூ இயர். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் கீ ரைஸ்மே குக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே குக் பண்ணணும். அவங்க அம்மா வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் போய் என்ன குக் பண்ணணும். ஸோ எனக்கு அன்றைக்கி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் குக்கிங் அப்புறம் ஒர்க்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நான் வந்து இன்றைக்கி பெங்களூர் கிளம்புறேன். ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். திங்ஸ் வெளியிலேருந்து வாங்கி என்னெல்லாம் கொண்டு போகணும் அதெல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கான கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விளையாட்டு போட்டி வேறு இருக்குது. ஸோ விளையாட்டு போட்டி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மனசாக இருக்குது. என்னென்னா விளையாட்டு போட்டி பார்க்க போ அப்படின்னு ஒரு மனசுக்கு போயிட்டு வா ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் தானே அப்படின்னு இருக்குது. இன்னொரு சைடு என்னென்னா எப்படினாலும் மொக்கையாக தான் இருக்க போகுது எதுக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி நியூ இயர் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்டு எப்பவும் போல் ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்துடலாம். ஏன்னா எனக்கு 7:45க்கு வந்து எனக்கு பஸ்ஸு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வர்ற மாதிரி நான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் என்னமோ வந்து சாப்பிட்டுட்டு நான் குக் பண்ணிவிட்டு திங்ஸ் எடுத்து வைக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன். பாய். ஹாப்பி நியூ இயர். வந்து இப்போதான் கீ ரைஸ்க்கானது எல்லாமே தாளிச்சிட்டு இருக்கேன். அம்மா ஆல்ரெடி சிக்கன் கிரேவி வச்சு முடிச்சிட்டாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து சாப்பிடல, ஸ்ட்ரைட்டாக கீ ரைஸே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே நான் வந்து திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். புக்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என் புக்கே திறக்கலை. போனதுமே எக்ஸாம் தான். Jan 3லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. என்ன நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பும்போது பாதி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டு போட்டிக்கு ரெடி ஆகிட்டு வந்து நான் அவங்கள வந்து பார்க்குறேன். ஹாய். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. கீ ரைஸ் சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நியூ இயர் எந்த மாதிரிலாம் போச்சு, கிறிஸ்மஸ் நியூ இயர் எந்த மாதிரி போச்சு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கிறிஸ்மஸா நியூ இயரா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த டைமாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து இந்த டைம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னா இந்த வருஷம் இதான் எடுக்கிறேன், நடக்க மாட்டேது. சரி இந்த வருஷமாச்சும் நடக்குதான்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோ போடணும். அதுக்கப்புறம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டுருக்கேன். ஸோ விளையாட்டுத்தனமாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து இருக்கேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் இது என்னமோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து அவங்கக்கிட்டே நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்குறோம். சரியான காற்று, அதனால் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்தம் கேட்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காற்றடிக்குது இங்கே. பாட்டி வீட்டுக்கெலாம் போய் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் சர்ச்சுக்குமே போயிட்டு வந்துட்டேன். சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்டலாம் பிளெஸ்ஸிங் எல்லாமே வாங்கிட்டு நான் வந்தாச்சு. என்னமோ வந்து விளையாட்டு போட்டி வந்து 2 மணிக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போகும்போதும் அங்கே யாருமே இல்லை. ஆனால் நியூ இயருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக அது பேர் நிறைய காம்படிஷன்லாம் கூட வச்சுருக்காங்க. அது வந்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு
7:45 பஸ்ஸுனால நான் அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவேன். ஸோ அது வரைக்கும் சும்மா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் ரெசல்யூஷன் கேட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிடுவேன். திங்ஸ் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். அப்போ பாய். அப்படியா நம்ம இப்போ நந்தினிட்ட நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்போம். நந்தினி சொல்லு, நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? எல்லா நாளும் டெய்லி நான் நைட்டே சொன்னனால நீ யோசிச்சு வச்சுட்டியோ? சரி சொல்லு. அதான் டெய்லி காலையில் கோயிலுக்கு வரணும்னு. வேற அந்த ஒன்று போதும். போன வருஷம் உள்ளதெல்லாம் கடைபிடிச்சியா? போன வருஷம் என்ன எடுத்தேன்னு சொல்லு. என்ன எடுத்தேனே மறந்துட்டியா? போன வருஷமும் இதே தான் எடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? சொல்லலன்னு நினைச்சேன். ஆமா நீயும் சொல்லு, யாருமே சொல்ல போன வாட்டி. இப்ப நந்தினி வந்து அப்ப இந்த வருஷம் கடைபிடிச்சானா அடுத்த வருஷம் சொல்லுவா. அடுத்த வருஷம் பார்த்தா சொல்லுவா. பாத்துக்கிடுங்க. இன்னும் வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரல. வந்ததுக்கு அப்புறம் பாப்போம் நம்ம ஒவ்வொருத்தர்களையா. சொல்லுங்க. அதுதான் ரெசல்யூஷனா? அது அவ எடுத்ததா நீ எடுத்ததா? அப்ப இந்த வருஷத்துல இருந்து என் கூட பேசோட ஐடி 2 பேரும். சர்மி நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்தா? பொய் சொல்லாதடி, சொல்லுடி. பைபிள் ரீட் பண்ணனும் நாங்க ரெசல்யூஷன் எடுத்தோம். அப்படியா? 3 பேருமா? சொல்லு. நீ ஐசா சுட்டி வச்சிருக்கேன். என்னடி எடுத்தா ரெசல்யூஷன்? எடுத்ததெல்லாம் கடைபிடிக்காதனால எடுக்கல. சுட்டி ரெசல்யூஷன் சொல்லு. சுட்டி சொல்லு, என்ன எடுத்தா? பைபிள் ரீட் பண்ணணும்னு சொன்னா இவதான் சொன்னா. வா இரு. என்ன எடுத்தா சொல்லு. வேற வேற கோவப்படாம ரியாக்ட் பண்ணாம சமத்து பிள்ளையா இருக்கணுமா? என்னடி செய்யாவா? எடி 3 மணினா 3 மணி டைம் பார்க்க தெரியுமா உனக்கு? போன் எடுத்தாலும் எடுக்காத. வா. நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஹாப்பி நியூ இயர். உட்காருங்க. சொல்லுங்க த்ரிஷா. சொல்லுங்க த்ரிஷா. அதான் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன சொல்லணும்? இதுலலாம் லாகா இருக்கணும். அதுலலாம் அட்டெண்டன்ஸ் லாக் இருக்காமா? 1 2 3. ஏய் ஒரு துண்டு மட்டும் விரி பண்ணி ப்ளீஸ். டைமிங் தான். வீரர்கள் உடனடியாக தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கம்பு யாராவது மண்டையில விழுந்தா யாரும் பொறுப்பல்ல. சற்று விலகி நின்று போட்டியை கண்டுகளிக்குமாறு அன்போடு யாரு நவீன் நினைக்கிறேன். நல்ல டஃப் காம்படிஷன். அந்த பக்கம் நல்ல இழுக்காவ பாருங்க. ஏசப்பா இப்படி இழுக்காவ பாருங்க. முதல்ல நிக்க ஆள பாருங்க. ஏசப்பா எவ்வளவு ஸ்ட்ராங். 12 செகண்டில் கையில் இறங்கி இருக்கா? 12 செகண்ட்.
அந்த அக்கா இவ்ளோ ஸ்ட்ரென்த் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா இல்லைக்காவ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Bye.